அன்பர்களே வணக்கம். தரமான பிட்டை போடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு கொண்டு போடுவேங்கிறானுங்க. நீ 4ஆம் தேதியில் உனக்கு பாலுங்கிறானுங்க. நம்ம ஏற்கனவே 23ஆம் தேதி ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சிகள் 40 கட்சிகளுக்கும் வாக்கரிசி போட்டாச்சு. 4ஆம் தேதி நம்ம பாலுங்கிறோம். கடைசியில் 4ஆம் தேதி எனக்கு பாலுங்கிறானுங்க. வச்சிருவோமா? இப்போவும் நான் சொல்கிறேன், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சேலஞ்சில் நான் இதுவரையும் தோத்த சரித்திரமே கிடையாது. நான் இது டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் இதுவரையும் தோத்ததே கிடையாது. மக்களே, இவனுங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த 40 கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் வரலாறு காணாத வெற்றி 4ஆம் தேதி நீங்கள் கண்ணு முன்னால் பார்ப்பீங்க அன்பர்களே. சத்தியமாக பார்ப்பீங்க. இது உறுதி. எனக்கு நெகட்டிவாக பேசுகிறது எனக்கு சத்தியமாக எப்பவுமே பிடிக்காது. நான் நெகட்டிவ் விரும்பாத ஆள். எனக்கு பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நெகட்டிவாக பேசினா அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்காது. ஆம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மக்கிட்ட இருக்கணுமே தவிர இல்லைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. என்கிட்ட தொழில் ரீதியாகட்டும் வேறு எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, நான் சின்னதுலேருந்தே ஒரு பந்தயம் என்கிட்ட யாராவது கட்டிக்கிட்டாங்கன்னா என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்காத நாளும் கிடையாது. நான் அந்த தோல்வி அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. எனக்கு வெற்றி மட்டும்தான் எனக்கு வேணுமே தவிர இன்னொரு விஷயம், வெற்றிக்கு ஆப்போசிட் இன்னொன்று இருக்குல்ல, அதை நான் விரும்புகிற ஆள் கிடையாது. வெற்றி மட்டும்தான். அதனால தமிழக வெற்றி கழகம் சத்தியமாக சொல்கிறேன், வரலாறு காணாத வெற்றி. 3 வயது குழந்தைகிட்ட 3 வயது குழந்தைகிட்ட இத்தனை கட்சியும் மண்ணை கவ போகுது. எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் 4ஆம் தேதி எனக்கு என்னுடைய வீடியோவுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. அதுவே இந்த தாண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்களை துரத்தணும். இந்த தீய சக்திகளை எல்லாம் முதல்ல துரத்தணும் இல்லையா? இவனை என்ன கொல்லுவேனானுங்க, பார்க்கலாம்டா. ஒன்று நீ காணாமல் போயிடுவேன், நான் உயிரோட தான் இருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இன்னொரு வீட்டில் வர அன்புகளே, இவங்களோட ஒப்பீனியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.